அந்த மேஜிக் இன்னொரு வாட்டி எங்களுக்கு எப்ப நடக்கும்னு எங்களுக்கே நாங்களே வெயிட்டிங். அதை வித் லெவல் அவன் பண்ணி கொடுத்துட்டான் இல்லக்கா, ஹாப்பி தான் எங்களுக்கு. பண்ணி கொடுத்துட்டாரு, கண்டிப்பா அவர் பண்ணி கொடுப்பாரு. பண்ணி கொடுத்துருவீங்களா? எஸ், ஹி இஸ் a starங்க. நீங்கலாம் படம் பாப்பீங்க. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி when I saw he stood out for me. அந்த ஒரு சின்ன ரோல்ல வந்திருந்தா கூட he stood out for me. and நான் அபி ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு அதான் சொன்னேன். அந்த அப்பா அபி ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு அதான் சொன்னாங்க, ஹீரோ மெட்டீரியலுங்க, ஹீரோ மெட்டீரியல் கானா அப்படின்னாரு என்கிட்ட. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சிருச்சு, அந்த சக்சஸ்ல இருக்கும், அடுத்த படம் பண்ணுன்ற ஒரு பிளான்ல இருக்கும்போது அப்போ மேம் நான் மீட் பண்றேன். மேம் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னாங்க, வசீகரமான முகம் இருக்கு தம்பி அப்படின்னாங்க. அப்படியா மேம், தேங்க். பட் எனக்கு ஒரு மாதிரி சும்மா சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். பட் இல்லங்க, நிஜமா சொன்னேன். இல்ல, அது எனக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல அது புரிஞ்சுது. அப்புறம் நாங்க சாரை ஒரு வாட்டி மீட் பண்ண போனோம். அப்போ எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் நைட் வரைக்கும் நான் யோசிச்சே இருக்கேன், என்ன படம் நடிக்கணுமா, அடிச்சு அடி விடுமா எனக்கு. சோ எனக்கு பல மைண்ட் ஓடிட்டே இருக்குது. ஹீரோயின் வேற அனசுரான்றாங்க, நான் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் சீரியஸா. அப்போ நான் சரி ஒரு டவுட்லயே தான் இருக்கேன். இப்ப சாரை போய் பாக்குறோம், சார் படம் பார்த்துட்டு சூப்பர் 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 அப்படின்றாரு. அப்படியே செம்ம ஹாப்பி ஆயிட்டு அப்ப விஷ் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பருங்க ஹீரோங்க அப்படி இது அவர் சொன்னாரு. அது சொன்னோன்னா எனக்கு எப்படி சொல்றாங்க, எனக்கு இருந்த அந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு. அது நல்ல கால், நீங்க எடுத்தது வந்து சூப்பர் கால். அது வந்து உங்களுக்கு அந்த டைரக்ஷன் சேர் வந்து டைரக்டர் சேர் வந்து எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இது நீங்க பண்றதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, அது சூப்பர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார் எனக்கு சொன்னாரு.